வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர் நம்ம விமல் அண்ணாவை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ ரீசெண்டா தேசிங் ராஜா பார்ட் 2ன்னு ஒரு செம படம் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்ஸ்ல இருந்து ரிவ்யூவர்ஸ்ல இருந்து ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே அந்த படத்தை வச்சு செஞ்சுட்டாங்க. என்னடா இது படம், யாராவது ஒரு நல்ல ஆக்டர் இந்த மாதிரி படத்தெல்லாம் சூஸ் பண்ணி நடிப்பானான்ற மாதிரி விமல் அண்ணா மேலேயும் கொஞ்சம் கடுப்பானாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு ரிவ்யூவர் வந்து சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது ரொம்ப வெறுப்பா இருந்துச்சு, அவங்களை பழி வாங்கியே ஆகணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை கூட்டு போய் உட்கார வைங்க, அவங்க உயிரோட வெளியில வந்துட்டாங்கன்னா என் பேரை மாத்திக்கிறேன்ற மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஒஸ்டான ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஈவன் ப்ளூ சட்டமாருன்னு ரொம்ப ரொம்ப வச்சு செஞ்சுட்டாரு. காமெடியில் தான் வந்து போறாங்களே தவிர காமெடி மட்டும் வரவே மாட்டேங்குது. சரி, இப்படி ஒரு நல்ல ஆக்டர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்ணி நடிக்கிறாரு? நீங்க நினைச்சிருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்துருந்தாரு, மறுபடியும் என்னடா இது வேதாளம் முருகன் வரையாருன்ற மாதிரி மறுபடியும் பழைய முறையே பண்றாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பியை நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, விமல்னா யாரு, அவர் எந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, நடுவில் ஏன் அவ்வளோ ஃப்ளாப்ஸ் ஆச்சு, ஒரு கம்பேக்னு நினைக்கிறப்போ இப்படி ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டாரேன்ற மாதிரி எல்லாருக்கும் தோணியிருக்கும். என்ன பண்ணா அவர் இன்னும் நல்ல சக்ஸஸ் பார்ப்பாருன்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்குமே நிறைய தோணியிருக்கும், இவ்வளோ 15 இயர்ஸா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, ஏன் இன்னும் பெருசாக பேர் வாங்கலன்ற மாதிரி தோணியிருக்கும். அது எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா, ஹவு விமல் அண்ணா கேம் இன்டு ஆக்டிங், அதுதான் பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா, விமல் அண்ணா வந்துட்டு கூத்துப்பட்டறையில இருந்திருக்காரு. அவர் நடுவில் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு. எந்த படம்னா, கில்லியில வந்திருக்காரு, கிரீடம்ல வந்திருக்காரு, குருவியில வந்திருக்காரு, காஞ்சிபுரம்னு ஒரு படத்துல வந்திருக்காரு, தெனாவட்டுன்னு ஒரு படத்துல வந்திருக்காரு. நானா இதுல நோட் பண்ணது கில்லியில நோட் பண்ணியிருக்கேன், பின்னாடி நிப்பாரு. மற்ற படத்துல நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்க கமெண்ட்ஸை கீழே பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் பசங்க படம் டைரக்டர் பாண்டியராஜ் வந்துட்டு பசங்க படம் எடுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டாரு. டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு போறாங்க. அப்போ வந்துட்டு பாண்டியராஜுக்கு வந்துட்டு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, விஜய் சேதுபதிக்கு வந்து இது செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. என்ன இப்போ வந்துட்டு இந்த மாதிரி சொல்றேன்ற மாதிரி கடுப்பாயிட்டு, சரி ஓகே, நான் தானே செட் ஆக மாட்டேன், எங்க கூத்துப்பட்டறையில் ஒருத்தன் இருக்கான், அவரு தான் விமல், நான் அவரை வேணா ஆடிஷன் பண்ணிட்டு அவரை வேணா நடிக்க வைன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி தான் வந்துட்டு நம்ம விமல்னாவை பாண்டியராஜுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரி ஓகே, பண்ணி பார்ப்போம். கேமராமேன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேம்குமார், நம்ம 96 மெய்யழகன் எடுத்த பிரேம்குமார் தான். அவர் தான் கேமராமேனா பசங்க படத்துக்கும் பண்ணியிருக்காரு. விமலை பார்த்துட்டு ஆடிஷன் வைக்கிறாங்க. ஆடிஷன்ல பார்த்தோன்னே பிரேம்குமாருக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபைடு, பாண்டியராஜுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, நாங்கள் விமலை வச்சே போய்க்கிறோம்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டாங்க போல. அதுக்கப்புறம் 18 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பாண்டியராஜும் விஜய் சேதுபதியும் சேர்ந்து படம் பண்ணி, நடுவில் பாண்டியராஜ் வந்துட்டு விஜய் சேதுபதி கால் பண்ணி கேட்டுக்கிறேன், நம்ம இந்த படம் பண்ணலாமா, இல்லையா உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, வேணாம் வைன்ற மாதிரி பாண்டியராஜுக்கும் அவருக்கும் ஆகாத மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. கடைசியில் இப்போ சேர்ந்து படம் பண்றாங்க. சரி ஓகே, நம்ம விமல் டாபிக் திருப்பி வருவோம். பசங்க படத்துல மெகா பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அந்த படத்துல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு நல்ல ஆக்டர் கிடைச்சிட்டாருன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு, களவாணின்ட்டு ஒரு படம் நடிக்கிறாரு. கமர்ஷியலி சம படமும் சூப்பரா எல்லாரையும் நல்லா என்டர்டெயின் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கமர்ஷியலி அவர் என்னென்ன படம்லாம் கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஹிட்டான படங்கள் சொல்றேன். களவாணி, கேடி பில்லா கில்லாடி ரங்கா, கலகலப்பு, தேசிங் ராஜா பார்ட் 1, தேசிங் ராஜா பார்ட் 2 கிடையாது, பார்ட் 1லயும் எல்லா காமெடியுமே சூப்பரா இருக்கும். நம்ம சூரிக்கும் அவருக்கு ஒரு காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்கும். பிளஸ் ஹாஃப் பீட்டாவும் நிறைய நல்ல ஹிட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாரு. என்னென்ன படம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பசங்க நல்ல ஹிட் கொடுத்தாரு. வாகை சுடுவான்னு ஒரு படம் நினைச்சு செம்ம எக்ஸ்பெரிமெண்டலான படம். அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க் ஷேடான படம் தான், நல்ல மெசேஜ் சொல்ல ஒரு படம். அதுல இவர் ரோல் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். காமிக்காவும் நல்லா நடிச்சிருக்காரு, சீரியஸான சுச்சுவேஷன்ல சூப்பரா நடிச்சிருந்தாரு. ஓகே, இவர் நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு வளம் வரப்போறாருன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். மஞ்சப்பைன்னு ஒரு படம் 2014ல நடிச்சாரு. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த படம். அதுவுமே காமெடியும் நல்லா இருக்கும், எமோஷனலி ரொம்ப நல்ல சூப்பரா கேரி பண்ணியிருப்பாரு. அடுத்த செக்மெண்ட் என்ன பார்க்க போறோம்னா, விமல் அண்ணாஸ் டவுன்ஃபால். எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2014ல மஞ்சப்பை நடிச்சதுக்கு அப்புறமேட்டா கம்ப்ளீட்டா ஒரு 8 இயர்ஸ் டோட்டல் ஃபிளாப். எல்லா படமும் ரிலீஸ் ஆனது. ஒரு சில படங்கள்ல கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. லைக் மன்னர் வகையாரான்ட்டு ஒரு படம் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு, போட்ட கலெக்ஷன் எடுத்துச்சுன்னு சொல்லலாம்.
ஆனால் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சா, இண்டஸ்ட்ரியில் இது ஒரு நல்ல படம் பேசப்பட்டுச்சான்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குன்னு சொல்லலாம், ஓடலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி படம்லாம் ஒரு சிலவங்களுக்கு வந்துதான்னு கூட தெரியல. நீங்கள் விமல் அண்ணாக்கிட்டே கேட்டால் கூட ஆமாம் எனக்கு 8 வருஷம் கண்டினியூஸ் ஃப்ளாப் தான் சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நான் படமே நடிக்கல போங்கடான்ற மாதிரி விட்டுட்டாரு. அவர் அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சே தவிர அதுக்கு 3 வருஷம் படமே நடிக்காம தான் இருந்தார். ஓகே, அதுக்கப்புறம் எங்கேருந்து அவர் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் எடுத்தார். அங்கேருந்து அவர் கம்பேக் கொடுக்க ஆரம்பித்தார். விலங்கு வெப் சீரிஸில் அவரே சொல்லியிருப்பாரு, ப்ரொடியூசரும் ஒரு பெரிய ஃப்ளாப்பை பார்த்துட்டு வந்தார், டேரக்டரும் ஒரு பெரிய ஃப்ளாப்பை பார்த்துட்டு வந்தார், நானும் ஒரு பெரிய ஃப்ளாப்பை பார்த்துட்டு எல்லா தோத்தாங்கோலிஸும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம், இது எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இது வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே சொன்னார். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி விலங்கு வெப் சீரிஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஓகேடா விமல் நான் கம்பேக், இதுக்கு மேலே இவர் தாயா இதை பிடிச்சிட்டே அப்படியே போயிடுவாருன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல படங்களும் கொடுத்தாரு. போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். ரொம்ப ரொம்ப தரமான படம். யாராவது பார்க்கலாம் கண்டிப்பாக போய் பாருங்க, ஓடிடியில் இருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்க. ரொம்ப சூப்பர் படம், நல்ல ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. அவரும் கருணாஸோட காம்பினேஷன்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சார்னு ஒரு படம் நடிச்சிருந்தாரு. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கதை வைஸ் நல்ல கதை, அவருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி, படம் பெருசா போல, ஆனா கதை வைஸ் நல்ல கதை, அது மேக்கிங் தான் சொதப்பிருப்பாங்களே தவிர ஓகே கண்டென்ட்டாவும் நல்லா கொடுக்குறாரு, விமல் மேல நம்பிக்கை வைக்கலான்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு. அதுக்கடுத்து ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாரு. அது நான் ஒன்றும் பார்க்கல, ஆனா அதுக்குமே கொஞ்சம் நல்ல டாக்ஸ் தான் வந்துருச்சாரு. விமல்னா அதுலயுமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஓகேடா இதுக்கு மேல பிடிச்சிட்டு அப்படியே நம்ம சசிகுமார் மாதிரி அப்படியே பீக்ல போறாருன்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தேசம் ராஜா பார்ட் 2ன்ட்டு ஒரு படம் விட்டாரு. அப்படியே டோட்டலா சரிக்கிடுச்சு. இங்க இருந்த கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி ஏறிட்டே போன கிராஃப் அப்படியே அடி மட்டத்துல இறங்கி வச்சிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட் ஹி ஹேஸ் டு டூ, விமல்னா என்ன பண்ணா திருப்பி அந்த ஸ்ட்ரீக்கை பிடிக்கலான்ட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஒன்று சொல்லியிருப்பாரு. நடுவில் விஜய் சேதுபதி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நிறைய ஃபிளாப்ஸ் வந்துச்சு. அது எதனாலனா அவருக்கு தெரிஞ்சவங்க வந்து கேட்டாங்க, ஐயோ அதை மறுக்க முடியாதுன்றதுக்காகவே கதை நல்லா இருக்கோ இல்லையோ அவனுக்கு ஒரு அட்ரஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு படம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா எல்லாமே ஃபிளாப்பா போகுது. பிளஸ் அதுக்கான நன்றி விசுவாசமும் அவங்களுக்கு இல்லை. நான் இதுக்கு மேல பண்ணா நான் ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா பண்ணுவேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன்ட்டு விஜய் சேதுபதி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம சசிகுமார் நான் கம்பேர்லாம் பண்றல, அவங்க என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்றாங்க, விமல் நான் என்ன பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தான் நான் சொல்றேனே தவிர விமல் நான் வந்துட்டு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணல அப்படிலாம் நான் சொல்ல வரல. இப்ப சசிகுமாரும் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து அவருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருந்துச்சு. அதனால எந்த கதை வந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கான மணி வச்சுட்டு அவரோட கடன்லாம் முடிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரீக் பண்ணா நல்ல ஸ்கிரிப்ட் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சூப்பரா அந்த கிராஃபை இப்படியே ஹைலே பிடிச்சி போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி விமல்னா இந்த 2 ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். தெரிஞ்சவங்களுக்காக படம் பண்ணணும்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது. பிளஸ் நல்ல ஸ்கிரிப்ட் தான் நான் சூஸ் பண்ணி பண்ணுவேன், இல்லைன்னா நான் நடிக்காம கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா கண்டிப்பா அவரோட கிராஃப்மே ஒரு பீக்ல போகும்னு நினைக்கிறேன். எங்களில் நிறைய பேரே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேயே விமல்னாக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அந்த வீடியோ கண்டிப்பா அவங்களும் பார்ப்பாங்க. உங்களுக்கும் நிறைய பேர் விமல்னாவை பிடிச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் 2009ல் அவர் என்ட்ரி கொடுத்தாரு. இப்போ 2025 15+ இயர்ஸ் ஆச்சு. இன்னுமே ரொம்ப பெரிய சக்சஸை பார்க்காம இருக்காரு. அவர் கண்டிப்பா இந்த ஃபார்முலாலாம் ஃபாலோ பண்ணாருன்னா கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸை அச்சீவ் பண்ணுவார்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? விமல்னா என்ன பண்ணாருன்னா இன்னுமே நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல ரீச்சுக்கு போவாருன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தாலும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். நடுவில் நான் ஏதாவது படத்தை அவருக்கு ஹிட் கொடுத்த படத்தை ஏதாவது மென்ஷன் பண்ணலன்னா அதையுமே நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். விமல்னாக்கு உங்களோட அட்வைஸை சொல்லுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். பை.